தற்போதைய அண்மை செய்தி. நேற்றைய தினம் மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் தற்போது திருமாவளவன் அவர்கள் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. நேற்றைய தினம் டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதிலும் குறிப்பாக அம்பேத்கர் 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 என்று கூறுகிறீர்களே, அதற்கு பதில் கடவுளை பிரார்த்தனை செய்தால் புண்ணியமாவது கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார். இது பல்வேறு கிட்ட சர்ச்சைகளை எழுப்பியது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்கள் கூடிய எதிர்கட்சிகள், அது போல அம்பேத்கர் இயக்கங்கள் கொண்ட பல்வேறு இயக்கங்கள், கட்சிகள் என ஒரு கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த பேச்சுக்கு பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான திருமாவளவன் இது தொடர்பாக ஒரு புதிய பதிவினை பதிவிட்டிருக்கிறார். அதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நாடு போற்றுகிறது என்பதை சவாக்குகளின் வாரிசுகள் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் எவ்வளவு வைத்தெரிச்சல் அவர்களுக்கு என்பதை அமித்ஷா வெளிப்படுத்தி விட்டார். மேலும் அவர் தனது முகத்திரையை தானே கிழித்துக் கொண்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுதான் சங் பரிவார்களின் உண்மையான முகம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசியலமைப்பு சட்டம், புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் அவர்களின் உண்மையான எதிரிகள், இதையேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சங் பரிவாரிகள் புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுவதெல்லாம் எளிய மக்கள் ஏற்கும் எந்த வேலையும் இல்லை என்றும், அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார், சனாதனங்களின் சமூகங்களின் சாம்பலாகும் என்கின்ற ஒரு கருத்தினை திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் வலைப்படத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அமித்ஷா பேசக்கூடிய அந்த கருத்து பல்வேறு கட்ட அமைப்பினர்களுக்கு ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.